பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 15:14 வாசிக்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்படுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அதிலே 16 வசனம் சொல்றது, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த உயிர்த்தெழுதலின் ரகசியத்தை பார்க்கிறோம். இயேசு மரித்த பிறகு விசுவாசம், ரட்சிப்பு, இப்படி சாட்சி, இது எல்லாம் மரித்து போனதை போல காணப்பட்டுச்சு. ஏன்னா இயேசு மரிச்சிட்டாரு. இயேசு மரித்த உடனே பேதுரு மீன் பிடிக்க போயிட்டாரு, அவர் கூட ஒருத்தர் போயிட்டாரு. இப்படி ஒவ்வொரு சீஷர்களும் கலைந்து பிரிந்து போயிட்டாங்க. ஒருத்தர் ஒரு மூலையில போய் நிற்கிறாங்க. இப்ப இயேசு 3 தினங்களாக அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள்ல சொல்லப்படும் போது இயேசு சொல்றாரு, யோனா எப்படி ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருந்தானோ, அதே போல மனுஷகுமாரனும் 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பாருன்னு சொல்றாரு. இப்ப இயேசு மரித்து 3 நாட்கள் கடந்து போயின்னு இருக்கிறது. சீசர்கள்லாம் அவங்கவுங்க வேலைக்கு கடந்து போயிட்டாங்க. எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டான். ஒவ்வொருத்தன் அவன் என்ன வேலை செய்யறானோ அப்படியாக ஓடி, சில பேர் உசுருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவருடைய சீஷர்களுக்கு அறிவித்திருந்த போதும் அவர்கள் உணரவில்லை. அன்றைக்கு அவர்கள் உணரவில்லை. இன்றைக்கு நாமளும் உணராதிருக்கிறது தவறு. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து முதலாவது பாத்தீங்கன்னாக்கா, அவர் உயிர்த்தெழுந்த உடனே தான் என்ன பண்ணப்படுதுன்னா, அந்த சீஷர்கள் மத்தியிலே விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த விசுவாசத்துக்குள்ளே, இயேசு என்ற ஒரு தெய்வம் தான் என்னை படைத்தார், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவருடைய வழியில நான் செல்கிறேன், அவர் கடைசியாக நான் மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்புவார் என்ற அந்த நம்பிக்கை உடையவர்களாக, அப்படி உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதை தான் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:16 வசனத்துல அவர் சொல்ற பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ நமக்கு நண்பர்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள், விரோதங்கள், இவங்க எல்லாரையும் மதம் மாத்துறாங்கன்னு கூட சொல்றதை நம்ம கேட்கிறோம். இயேசு மதம் மாற்றுகிறவர் அல்ல, அவர் உன் மனதை மாற்றுகிறவர். நீ இந்த உலகத்திலிருந்து போகும்போது நரகத்துல தள்ளப்படணுமா, சொர்க்கத்துக்கு போகணுமா என்றதுதான் கேள்வி. இயேசு உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் விசுவாசத்தோடு இருங்க. ஆமென்.